வணக்கம் அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் 10ஆம் இடத்திலே ராசி பகவான் இருந்து இந்த மாதம் மே 4ஆம் தேதியில் இருந்து 11ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்றது. பஞ்சமஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வையும் புதன் பகவானுடைய பார்வையும் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது என்பது பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கின்றது. முயற்சி சாணாதிபதி 11ஆம் இடத்தில் இருந்து மே 14ஆம் தேதி குரு பகவான் ராசியை வந்தடைகின்றது. ராசியிலிருந்து 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றது மற்றும் கிடையாது. பஞ்சமஸ்தானத்திலேயே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது. செவ்வாய் பகவான் 6க்குடையவர் 2ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கின்றது என்பது குருவும் செவ்வாயும் பார்க்கின்றது. நல்லதொரு மாற்றங்களையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய சரராசியிலேயே குரு பகவானுடைய பார்வை என்பது ஆரம்பத்தில் விழுந்தாலும் பிற்பகுதியில் காற்றாசியிலேயே விழுகின்றது என்பதும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றவர்களுக்கு உங்களுடைய பேர் புகழ் மதிப்பு மரியாதைகள் அந்தஸ்துகளுக்கு குறைவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு 8 9க்குடையவர் 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை ஆரம்பத்தில் புதன் சுக்கிரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களின் பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்திலே விழுகின்றது என்பது சுகஸ்தானத்திலே பலமாக தாய்மார்களின் அன்பு ஆதரவுகளிலே வண்டி வாகன வீடு சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. கடந்த மாதங்களிலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 10ஆம் இடத்திலே நீச்சமாக இருந்தது மட்டுமல்ல, அங்கே சனி பகவான் சுக்கிர பகவானும் பலமிழந்து இருந்தது என்பது பாதிப்புகளே இருந்தாலும் கூட சுக்கிர பகவான் உச்சத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தேவையில்லாத வீடு வாகன சொத்து சுகங்களிலே ஆரோக்கியத்திலே தாய்மார்களில் ஒரு சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்தித்திருப்பீர்கள். அந்த ஏமாற்றம் தடைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். நல்ல மாற்றங்களை புதன் பகவான் 11ஆம் இடத்துக்கு வருகின்றதும் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து 3க்குடையவர் 12லே ஒரு துரு ஸ்தானாதிபதி மற்றொரு துருஸ்தானத்திலே மறைந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய 6ஆம் இடத்திலே வேலையில் இருக்கின்றவர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது. இங்கே இரு கிரகமும் மாறுகின்றது. சூரிய பகவான் மே 14ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வருகின்றதும் மே 14ஆம் தேதி குரு பகவான் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்க போகின்றது மட்டுமல்ல, 9ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற பார்வைகளுக்கும் 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயும் 9வது இடத்திலே பேர் புகழ் அந்தஸ்துகள் இதனால் வரையில் கிடைக்கல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இனி வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு ஒளி கிரகமும் பலமாக 12ஆம் இடத்திலே இருந்தாலும் கூட 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிரிகளே இல்லாத ஒரு அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்திலே நீங்கள் கண்டடைய போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கின்றது. மிதுன ராசியை பொறுத்தவரையில் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதமாக மே மாதமாக இருக்கின்றது. அந்த மே மாதம் 7ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி குரு பகவான் 12ஆம் இடத்திலே இதனால் வரையில் விரை சிலைகள் கொடுத்தாலும் கூட அதிலே நல்ல விரயங்களையும் கொடுக்கின்றவர். அவர் 7க்குடையவர் 10க்குடையவரும் இருக்கின்றதும் இங்கே 10 12 பரிவர்த்தனை என்பது தொழில் வேலைகளிலே அனைத்தும் நல்ல செலவுகளாக இருந்து கொண்டிருந்தாலும் கூட அலைச்சல்களையும் வீண் விரயங்களையும் கணவன் மனைவி கூட்டாளி நண்பர்களெல்லாம் அலைந்து இருப்பீர்கள். ஒரு சிலர் ஆன்மீக துறையிலே தொழில் வைத்திருப்பவர்களும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களாக இருக்கும். ஆனாலும் கடந்த மாதத்தை விட இந்த மாதங்கள் வெகு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. மிதுன ராசி என்பதை புத்திகாரகனுடைய ராசியிலே பிறந்தவர்கள் மிகவும் புத்திசாலித்தனம் என்று சொல்லக்கூடியவர்கள். தாய் தகப்பனின் அன்பு ஆதரவு சகோதரனின் அன்பு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி காற்று ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்காக கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ஆரம்பத்தில் புதன் சுக்கிரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய ஒரு 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றதும் மாதத்தில் பிற்பகுதியில் 14ஆம் தேதி மே 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 7 10க்குடைய குரு பகவான் ராசியிலே வந்தடைகின்றது. அற்புதமான கிரக பயிற்சியாக இருக்கின்றது. ராகு பகவான் மே 21ஆம் தேதி உங்களுடைய 9ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்துக்கு கேது பகவான் செல்ல போகின்றதும் அற்புதமான 4ஆம் இடத்திலே தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருந்த குழப்பங்கள் தாய்மார்களின் ஏமாற்றங்களை கொடுத்து கொண்டிருந்த கேது பகவான் முயற்சி சாணத்திலே இருந்தும் 9ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்தும் அமைய பெறுகின்ற இந்த மே மாதங்களிலே மிதுன ராசியை பொறுத்தவரையில் கடந்த மாதத்தை விட ஒவ்வொரு மாதங்களும் வித்தியாசமாக கடந்த மாதங்களே உங்களுக்கு கூட்டு கிரகங்களின் சேர்க்கை என்பது ஒரு கிரகம் கொடுக்க மற்றொரு கிரகம் தடுக்கவும் தடை தாமதங்கள் பெண்களால் தொழில்களால் ஒரு சில அவஸ்தைகளையும் ஏமாற்றங்களையும் வீண்விரை செலவுகளையும் சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த ஏமாற்றம் தடைகள் இந்த மாதங்களிலே நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு மாதம் என்பது முயற்சி சாணாதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே ஆசைப்படுகின்றவர்களுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான்
2ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அஷ்டமஸ்தானத்திலே மகர ராசியிலே கோச்சார லக்னமா பிறந்திருக்கின்றது. மகர லக்னத்திலே திதி சுக்லபட்ச சதுர திதியிலேயும் இந்த மாதம் கரணம் வணிசை கரணத்திலும் யோகம் அதிகண்ட யோகத்திலே ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்துக்கு வரப்போகின்றதும் ராகு பகவானால் அபார உயர்வுகளை கொடுக்க போகின்ற நல்லதொரு மாற்றத்தையும் இந்த மே மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிதுன ராசிக்கார நேர்களுக்கு தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி சந்திர பகவான் தாய் கரகன் 12ஆம் இடத்தில் இருந்து அவரும் 6ஆம் இடத்திலே இருக்கின்றதும் இந்த மாதத்தில் 12ஆம் இடத்தில் இருந்து வேலை தொழில்களுக்காக இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிலருக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. 2ஆம் இடத்திலே 6 கூடையவரும் 11 கூடையவரும் அமைய பெற்று உங்களுடைய 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கின்றது என்பது நீச்சம் பெற்று பார்க்கின்றது என்பது குடுக்கல் வாங்கல்களிலே குடும்பங்களிலே சற்று கவனமாக ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா என்பதை யோசித்து செயல்பட்டால் கண்டிப்பா குடும்பங்களிலே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வாக்குஸ்தானங்களிலே யோசித்து பேச வேண்டிய மாதம் என்பது இந்த மாதங்கள் இருக்கின்றது. 6-11 கூடையவர் ருண சத்துரு ஸ்தானாதிபதி சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய மாங்கல்ய காரகன் 11ஆம் இட லாபம் ஆசை அபிலாஷைகளை குறிக்கக்கூடியவர் 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. வாக்குஸ்தானங்களிலே பேசும் பொழுதும் எதிர்பார்த்து பேச வேண்டிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. பணங்கள் கொடுத்தா வருமா வராதா என்று யோசித்து செய்ய வேண்டிய ஒரு மாதங்கள். ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் இருந்தாலும் கூட கொடுத்தால் கிடைக்காத அமைப்புகள் என்பது சகோதரன் சம்பந்தப்பட்ட இடங்களிலே உறவுகள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனித்து செல்ல வேண்டிய அமைப்பு மிதுனராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 6 கூடையவர் ருண சதுர ஸ்தானாதிபதி மூத்த சகோதரனை குறிக்கக்கூடியவர் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுதும் உறவு சம்பந்தப்பட்ட இடங்களிலே குடும்பஸ்தானங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே இருக்கின்ற நேர்களிடமும் குடுக்கல் வாங்கல்களிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல, அவர் 6ஆம் இடம் வேலைகளை பற்றி குறிக்கக்கூடியவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது வேலையிலே உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவர்களிடம் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வேலை செய்கின்றவர்களிலே ஒரு சில தேவையில்லாத தகராறுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் உங்களுடைய வேலையை கண்ணும் கருத்துமாக பார்த்தாலும் கூட தேவையில்லாமல் வாயை இழுத்து பம்புக்கு இழுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் இங்கே இருக்கும். அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்திலே நீச்சமாக 6 கூடையவர் 11 கூடையவர் இருக்கின்ற பொழுதும் வீடுகளிலே குடும்பஸ்தானங்களிலே சமையல் அறைகளிலே சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவான் ராகு பகவானும் இருக்கின்ற காரணத்தினாலே அற்புதமாக இங்கே சனி சுக்கிரன் ராகு என்பது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. மே 4ஆம் தேதியிலிருந்து 11ஆம் இடத்திலே ராசிநாதன் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் நல்ல மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்றது. சுகஸ்தானம் பலமாக இருக்கின்றது. பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்தில் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றது. வீடுகளிலே அழகுகளை ஜொலிக்கக்கூடிய அழகு சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடம் என்பது 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் குடும்பத்தை விட்டு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு நிரந்தரமாக கிடைக்கிற ஒரு அற்புதம் உங்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. சனி பகவான் 9 கூடையவர் தொழில் காரகனாக இருக்கக்கூடியவர் 4ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளிலே மாற்றம் செய்கின்றவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் கொடுக்கின்றது. அடுத்து 5-12 கூடையவர் 11ஆம் இடத்துக்கு அடுத்த மாதங்களிலே செல்ல போகின்ற அமைப்பு. இதைவிட மேலாக நல்லதொரு மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மிதுன ராசியை பொறுத்தவரையில் சுகஸ்தானம் பலமாக இருக்கின்றது. வீடு வாகன சொத்து சுகங்களை குறிக்கக்கூடியவர் லாபஸ்தானத்திலே செல்கின்றதும் 10ஆம் இடத்திலே இருக்கின்றதும் மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. வீடு வாகனங்களிலே புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வாங்கக்கூடியவர்களுக்கும் விற்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. 2 கூடியவர் 12ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. சூரிய பகவான் 12ஆம் இடத்திலே மறைந்தாலும் கூட அங்கே சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கின்றதுனாலையும் கவர்மெண்ட் உத்தியோகங்கள் ஒரு சிலருக்கு மிதுன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கு நல்லதொரு மாற்றத்தை முயற்சி ஸ்தானத்திலிருந்து கேது பகவானும் 9ஆம் இடத்திலே ராகு பகவானும் இருக்கின்றது என்பது நீங்கள் எடுக்கின்ற அனைத்தும் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கிரகங்களின் சஞ்சாரம் நல்ல மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக மே மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அதுவும் 7-10 கூடையவர் கணவன் மனைவி மனைவி கனவி என்று சொல்லக்கூடிய ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடிய தொழில் வேலைகளிலே இருக்கக்கூடியவராக இருந்தாலும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு 10ஆம் இடத்திலே பலம் பெற்று இருந்தாலும் அடுத்து வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு புதன் பகவான் இந்த மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 11ஆம் இடம் செல்ல போகின்றதுனாலே உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் திருப்தி அடைய
முன்னேறுகின்ற முயற்சிகள் அனைத்து வெற்றி அடைகின்றது. உங்களுடைய முயற்சி சாணாதிபதி மாதத்தில் முற்பகுதியில் 11ஆம் இடத்தில் இருந்து பஞ்சமசானத்தை பார்க்கின்றது. பஞ்சமசானத்தை பார்க்கின்றது. செவ்வாயின் பார்வையும் அங்கே விழுகின்ற காரணத்தினாலேயும் குழந்தை பாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது. குழந்தை பாக்கியம் காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு பலம் பெறுகின்ற ஒரு அமைப்புகளே ராசியை 14ஆம் தேதி வந்தடைகின்றதுனாலையும் அவருடைய பார்வை 9ஆம் இடத்திலே பார்க்கின்றது மட்டுமல்ல, குருவின் பார்வை ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது வரன் அமையாத நேர்களுக்கு வரன் கிடைக்கப் பெறுகின்றது. கண்டிப்பாக ராசியிலேயே மாங்கல்ய சாணங்கள் என்பது பலமாக ஈர்க்கப் போகின்றது. வரன் அமையாத நேர்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. 8 உங்களுக்கு 10ஆம் இடத்திலே கேந்திர சாணத்திலே இருந்து சுகம் கிடைக்க வேண்டும் என்பது ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பது இருந்தாலும் கூட அந்த 11ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே தேவையில்லாத செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இருக்கின்றது. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகளையும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் வீண் விரயங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதம். தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே தேவையில்லாத ஒரு சில வீண் விரயங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. ஆகையால் உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தொழில்களிலே பெரிய கம்பெனிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே புதன் சுக்கிரன் சனி ராகு சம்பந்தப்பட்டு இருக்கின்ற பொழுதும் தேவையில்லாத ஒரு சில கசப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை என்பது இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் மாதத்தில் முற்பகுதியில் ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் பிற்பகுதியில் ராகு பகவான் மே 21ஆம் தேதி உங்களுடைய 9ஆம் இடத்திலேயும் கேது பகவான் 3ஆம் இடத்திலையும் மாறுகின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றங்களை இனி வருகின்ற நாட்களிலே ராகு கேதுக்களாக இருந்தாலும் சரி, புதன் பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி ராசியை நோக்கி வருகின்ற காரணத்தினாலே மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே மே மாதங்களிலே பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே நல்ல உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஜெயிக்கப் போகின்ற ஒரு மாதங்கள் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. மற்றபடி ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. அவர் 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்றதும் வீடு வாகன சொத்து சுகங்கள் வேலை செய்து தொழில் செய்யக்கூடியது ஒரு சில உற்பத்திகளிலே வருகின்ற வருமானங்களிலே உங்களுடைய ஆசைகளை திருப்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகளும் இந்த மே மாதங்களிலே கிடைக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.